டிசைனர் யோக் ரெடி பண்ண நான் இந்த மாதிரி என்னோட யோக்கோட அளவுப்படி ஒரு இன்ச்சு மார்க்கில் பின்டக் எடுக்க கரெக்டாக மடித்து குறித்து அயன் பண்ணிக்கிட்டு அதை அந்த ஃபுட் அளவுக்கு எடுக்கிறேன். கொஞ்சம் பெரிய பின்டக்காக எடுத்திருக்கேன்னா ஏன்னா நடுவில் வந்து எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணலான்ட்டு கொஞ்சம் பெரிய பின்டக்காக எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போட்லி பட்டன்ஸ் பண்ணுறோம். போட்லி பட்டன்ஸ் பண்ண நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஷர்ட்டில் வர்ற ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்பாஞ்சு. இதை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணி இந்த மாதிரி கிளாத்தில் வச்சு டைட்டாக வந்து ரவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரியான போட்லி பட்டன்ஸ், பெரிய போட்லி பட்டன்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணலாம். இதை வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாசி மாதிரியானதை வச்சு தைக்கிறத விட இதில் வச்சு தைச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக தைக்க முடியும். பெரிய போட்லி பட்டன்ஸாகவும் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நான் பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபியூசிங் பேப்பரில் யோக்கோட அளவை குறிச்சிட்டு இப்போ நெக்கோட அளவை குறிக்கிறேன். என்னோடது 2.5 இன்ச்சு அகலம் கொடுத்து 5 இன்ச்சு டீப் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம யோக்கோட அளவை குறிச்சிருக்கோம் இல்லையா, அதை விட்டு ஒரு இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி கட் பண்ணி யோக்கோட அளவை எடுத்து ஒரு துணியில் நம்ம இதை ரெடி பண்ணி அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பின்டக்கை கரெக்டாக 2ஆக பிரித்து நெக்கோட அளவு எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறத குறிச்சிட்டு அப்புறம் நீங்கள் அந்த அளவில் போட்லி பட்டன்ஸ் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த நம்ம எவ்வளோ தூரம் ஓப்பனிங் விட்டோமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சு போட்லி பட்டன்ஸ் நான் கரெக்டாக நெருக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இன்னொரு துணி கொடுத்து கவர் பண்ணி அந்த இன்னொரு பின்டக் துணி இருக்கு இல்லையா, அதை கொடுத்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வர்ற துணியை உள்ளே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதை கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு மேலே அந்த போட்லி பட்டன்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி மேலே ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்கை ஃபியூசிங் பேப்பரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே வச்சு எப்பயும் நம்ம நெக்கை அடிக்கிற மாதிரி திருப்பிட்டு கரெக்டாக இந்த ஃபியூசிங் பேப்பர் இருக்கிற இந்த பார்ட்டை யோக் பார்ட்டை பின்னாடி திருப்பி ஃபுல்லாக வந்து அந்த பின்டக்கோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா யோக் நமக்கு நீட்டாக ரெடி ஆகிடும். ஃபுல்லாக வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம நெக்கில் ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிட்டோன்னா அழகான யோக் பேட்டர்னோட ஃப்ரண்ட் டிசைன் வந்து ரெடியாக இருக்கும். இது ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் நம்ம பண்ணது, ஆனால் நல்லா ரிச் லுக்காக இருக்கும். இதோட ஃபுல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் என்னோட தயா சுக்கி சேனலில் இருக்குது. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.